இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, சிறப்பாக இந்த புதிய நாளிலே செவ்வாய்க்கிழமை வேளையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்கள், இன்று செவ்வாய்க்கிழமை. வழக்கமாக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை என்றாலே ஒரு நம்பிக்கையின் நாளாக இருக்கிறது. கோடி அற்புதரிடத்தில் செல்ல வேண்டும், அங்கு நான் ஜெபிக்க வேண்டும், எனது விண்ணப்பங்களை அறிக்கையிட வேண்டும், அதை கோடி அற்புதர் இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி எனக்கு கொடுப்பார் என்ற ஒரு உயர்ந்த நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், சிறப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே இந்த கோடி அற்புதரை நாடி செல்லுவோம். அவருடைய விண்ணப்பங்கள், அவருடைய மன்றாட்டுக்கள் எல்லாம் நமக்காகவே இருக்கிறது, நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்வுக்காக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் தள்ளப்பட்டு இருந்தாலும் இந்த கோடி அற்புதரை நாடி செல்லுவோம். அவருடைய திருத்தலத்திலே, அவருடைய ஆலயங்களிலே, அவருடைய சுரூபத்திற்கு முன்பாக சென்று ஜெபிப்போம். அவர் நமக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேசுவார், நம்ம இயேசுவினிடம் அழைத்து செல்லுவார், இயேசுவினுடைய அனுபவத்தை நமக்கு கிடைக்க செய்வார். அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே கோடி அற்புதருடைய பரிந்துரையை நாடி செல்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பல அற்புதங்கள், அதிசயங்கள் செய்கிற இந்த புனிதர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை, அற்புதங்களை இறைவன் இயேசுவினிடமிருந்து பெற்றுக் கொடுப்பார் என்ற ஒரு உயர்ந்த நம்பிக்கையை கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று பாஸ்கா காலத்தின் 38ஆம் நாள். 37 நாட்களை கடந்து 38வது நாட்கள் வந்துவிட்டோம். இந்த 38வது நாட்களிலே இயேசுவினுடைய விண்ணேற்பம் நிகழ இருக்கிறது. என்ன சொல்ல இருக்கிறார், என்ன செய்தியை மக்களுக்கு சொல்ல இருக்கிறார் என்றைத்தான் இந்த நாட்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். சிறப்பாக ஒரு உயர்ந்த பண்பை, உயர்ந்த செய்தியை இன்று இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லுகிறார். நான் செல்லுகிறேன், நான் செல்வதை நீங்கள் தடுக்க வேண்டாம், நான் சென்றால்தான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், நான் சென்றால்தான் நீங்கள் அந்த ஒரு நல்ல ஒரு கொடையை பெற்றுக்கொள்வீர்கள், நான் செல்லவில்லை என்றால் என்னுடைய துணையாளர் உங்களுக்கு வரமாட்டார், நீங்கள் தனியாக விடப்படுவீர்கள் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரிவை பற்றி சொல்லுகிறார். இந்த பிரிவு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. பிரிவு, இழப்பு எல்லாமே மனித வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒன்றுதான். இந்த பிரிவு, இழப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அனுபவித்திருப்போம். ஆனா அந்த பிரிவும் இழப்பும் நமக்கு ஒரு புதியதை கொண்டு வரும், புதிய மகிழ்வை கொண்டு வரும், புதிய வாழ்வை பிறக்க செய்யும். அந்த பிரிவு இல்லாம ஒரே இடத்துல இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த வளர்ச்சியுமே இல்லை. சிறப்பா இது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்றேனே, இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உள்ளதுதான். எங்களுடைய கிராமத்துல 10ஆம் வகுப்பு வரை இருந்தது. அந்த 10ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனே ஃபேர்வெல் வைப்பாங்க. அப்ப எல்லாமே நல்லா விழா கொண்டாடிட்டு அப்ப நன்றி சொல்லும் பொழுது எல்லாம் எங்களுடைய கண்கள் கலங்கியது. ஐயோ, என்னுடைய நண்பனை விட்டுட்டு போறனே, எங்களுடைய ஆசிரியரை விட்டுட்டு போறனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவு அவ்வளவு துக்கத்தை கொடுத்தது. ஆனா அந்த இடத்துல இருந்து 11th 12th படிக்க வரும் பொழுது அந்த இடத்துல அப்படியே புதிய உறவுகள் ஏற்பட்டது, புதிய நண்பர்கள் ஏற்பட்டாங்க, புதிய ஆசிரியர்கள். அங்க பார்த்த உடனே அப்ப அந்த பழைய பிரிவு அது பெருசா தெரியல. அப்ப இவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு அதிகமா வந்தது. அதை விட்டுட்டு நான் 12th முடிச்ச உடனே குருவாக படிக்க வந்தேன், செமினரி. அங்க வந்தா எல்லாமே புது முகங்கள். அதே போல 12th அவ்வளோ இழப்பு, கண்ணீரோடு எல்லாரையும் கட்டி பிடிச்சி ஐயோ இனி எப்போ பார்க்க போறோமோ, இப்போ பிரிஞ்சு போறோமே, எப்படியே ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவினை அப்ப துக்கத்தை கொடுத்தாலும் நான் இந்த செமினரி குருத்துவ படிப்புக்கு வருகிற பொழுது அங்கு இருந்து ஒரு 27 சகோதரர்களோடு பழகிற பொழுது ஒரு புதிய உறவு கிடைச்சது. ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு கிடைச்சிச்சு. இந்த இறை அழைத்தலையே கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அப்படி மகிழ்ச்சியோடு அதை தொடங்க ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு ஆண்டுமே படித்து கொண்டே வந்தேன். மீண்டுமாக குருவான பிறகு ஒவ்வொரு கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். ஆனால் அங்கே போன உடனே ஒரு புதிய வேலை, புதிய ஒரு மனிதர்கள், புதிய குருக்கள், இப்படி ஒவ்வொரு பிரிவிலுமே ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஒரு புதிய நண்பர்கள் உண்டு, புதிய துணையாளர் இருக்கிறார்கள் என்று என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவித்தேன். இதையத்தான் இயேசு கூட உங்களுக்கும் எனக்கும் இன்று சொல்லுகிறார். அவர் விண்ணகம் செல்ல போகிறார். அந்த விண்ணகம் செல்வதற்கு முன்பாக இந்த பிரிவு ஏற்பட வேண்டும்,
இந்த பிரிவு இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் புதியதை அனுபவிப்பீர்கள். ஒரு துணையாளரை உங்களுக்குள் கொண்டு வருவீர்கள். அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் எப்படிப்பட்டவர்? அந்த துணையாளர் நீதி எது, உண்மை எது, அநீதி எது என்று உங்களுக்கு தெளிவாக புரிய வைப்பார். அப்படி நீதி, உண்மை, நேர்மை என்று சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர்களை அடையாளம் காட்டுவார். எனவே எந்த ஒரு பிரிவும் நல்லதே என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய பிரிவுக்கு நாம் விடை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சிறப்பாக இந்த நற்செய்தியின் மூலமாக யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 5 to 11 முடிய பகுதிகளிலே தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதியை படிக்க படிக்க இயேசுவினுடைய பிரிவு ஒரு நிரந்தர பிரிவு அல்ல. அவர் பிரிந்தால்தான் நமக்கு துணையாளர் வருவார். துணையாளர் நம்மோடு இருந்தால்தான் நமக்கு தெளிவையும் ஞானத்தையும் அறிவையும் அனைத்து கொடைகளையும் வரங்களையும் கொடுப்பார் என்ற ஒரு செய்தியானது இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர், இழப்பை பாருங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு மனிதர் இழந்து கொண்டே இருப்போம். நம்ம கணவனை இழந்திருப்போம், மனைவியை இழந்திருப்போம், பிள்ளைகளை இழந்திருப்போம். அந்த இழப்பு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். அது ஒரு பெரிய துக்கம் தான். என்னுடைய கையை உடைந்தது போல நம்ம நினைச்சிருப்போம், என் வாழ்க்கையே போனது போல நினைச்சிருப்போம். ஆனாலும் அந்த இழப்பு, அவர்கள் எங்கு செல்லுகிறார்கள்? விண்ணகம் செல்லுகிறார்கள், இறைவனோடு வாழ்கிறார்கள் என்று நானும் அந்த விண்ணகத்தை அடைய நான் என்னையே தகுதிப்படுத்த வேண்டும், தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு ஊந்துதல் வருகிறது, நம்பிக்கை வருகிறது. அப்ப அந்த இழப்பு, ஓகே, அவர்கள் இழந்து விட்டால் எனக்கு அந்த சக்தியை கொடுத்து இருக்கிறார். நான் இத்தனை நாட்கள் என் கணவனை சார்ந்துதான் இருந்தேன், அப்படி இல்லை, இப்ப நான் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். எனக்கு பிள்ளைதான் எல்லாம் உயிரா இருந்துச்சு, அப்ப இல்லை, அந்த இழப்பு எனக்கு ஒரு சக்தியை கொடுத்தது, வல்லமை கொடுத்தது, கடவுளுடைய அன்பை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வைத்தது என்று சொல்லி அந்த இழப்புகள் கூட ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதமாக அமைவதை நான் பார்க்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்திலே, சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே, பாஸ்கா காலத்தின் 38வது நாளிலே நாம் இறைவனோடு இணைந்து பயணிப்போம். ஒவ்வொரு பிரிவையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம். ஒருவேளை உடல் ரீதியா அந்த உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தலாம், ஆனா அந்த பிரிவினால நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இன்னும் சொல்ல போனா, திருமணம் ஆகும் பொழுது இல்லையா, கணவன் மனைவி இணையிறாங்க, மனைவி தாய் வீட்டை விட்டு வராங்க, கணவனோடு வாழ போறாங்க. அந்த பிரிந்து வந்த உடனே ஒரு புதிய உறவு கிடைக்குது இல்லையா? கணவன், நல்ல அன்பு செய்யற கணவன், நேசிக்கிற கணவன், தனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கிற கணவன். இப்படி எல்லா பிரிவிலும் பாருங்க, ஒவ்வொரு பிரிவிலுமே ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போறோம், இடத்துக்கு போறோம்னா அங்க ஒரு புதிய உறவுகள் வருகிறது, அங்க ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்ப இது எல்லாமே இந்த ரினியூவல் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி தொடர்ந்து கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படியே ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்குது, திடீர்னு ஆத்துல தண்ணி நிறுத்திட்டாங்க, ஒரு குழியில போய் தண்ணி நிக்குது. அந்த தண்ணி அப்படியே நிற்கும் பொழுது என்ன நடக்குது? அது அந்த புதிய உயிர் அங்க வளராது. அந்த தண்ணியானது நாச்சம், துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விடும். அது கெட்ட தண்ணியா மாறிடும். ஆனா அந்த தண்ணியை போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தண்ணியை ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், அங்க நிறைய உயிர்கள் வாழும், அது மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. மனிதனுடைய வாழ்க்கையில ஒரே இடத்துல இவங்க தான் சொல்லிட்டு அப்படியே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை அல்ல. அதிலிருந்து வெளியே வரும் பொழுது, வெளியே செல்லும் பொழுது பல மனிதர் நமக்குள் வருகிறார்கள். எனக்கு ஒரு ஆள் போதும் வாழ்க்கை பூரா அப்படின்னாக்கா என்ன அனுபவம் நமக்கு கிடைக்கும்? அப்ப நிறைய மக்கள் நமக்கு வேண்டும், சந்திக்க வேண்டும், நிறைய சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் வருகிற எல்லா எதிர்பார்ப்புகளையும், எல்லா புதிய செய்திகளையும் உள்வாங்கி வாழ வேண்டும். இதுதான் இறைவன் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலே பிரிவை, இழப்பை ஏற்றுக்கொள்ளுவோம். அது நமக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுக்கும், புதிய நபர்களை அறிமுகம் செய்யும், நாம் மகிழ்ந்து வாழ துணையாக இருக்கும் என்பதை இன்றைய மன்னாவின் மூலமாக புரிந்து கொண்டு நாம் இறைவனுடைய பிரிவை ஏற்றுக்கொண்டு அவர் அனுப்புகிற துணையாளரோடு இணைந்து வாழ முயற்சிப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நீர் மிக உயர்ந்தவர். இந்த உலகில் இருக்கும் எல்லா சக்திகளையும் விட உமது சக்தி உயர்ந்த சக்தி, வலிமையான சக்தி. நாங்கள் உணர்கிறோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் எங்களை வழி நடத்தாமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாது என்பதை உணர்கிறோம். இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே.
அவர்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் எங்கு சென்றாலும் உமது துணையாளரை அனுப்புவீராக. இன்னும் ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களிலே பிரிவினையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கலங்குகிறார்கள். தன்னுடைய கணவன் வெளிநாட்டுக்கு பிரிந்து போய்விட்டானே என்று சொல்லி கலங்குகிறார்கள். அவர் சென்றதனால்தான் குடும்பத்திற்கு நிறைய பணம் வசதிகள் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி ஒவ்வொரு பிரிவும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு படி மேல் செல்வதற்கு துணையாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் புரிந்து கொள்ள ஆற்றல் கொடுப்பீராக. இன்னும் இழப்புகளை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி இழந்து விட்டேன் என்று சொல்லி கண் கலங்குகிறவர்களுக்கு துணையாக இருந்திடணும். அவர்கள் வாழ்க்கையில் புதியதை காண செய்யும் தூய ஆவியால் அவர்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இன்னும் ஆண்டவரே, சிறப்பாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து எல்லா காரியங்களிலும் வாழவும். குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை இல்லை, வறுமையாக இருக்கிறது, கடன் தொல்லை, இன்னும் படிக்க முடியவில்லை, எங்கு சென்றாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, மன உளைச்சலுக்குள் ஆளாகி இருக்கிறேன் என்று பல்வேறு பிரச்சனைகள், உடல் வியாதிகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுப்பீராக. அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி காண செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.